ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். செய்ய தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவுக்கு ரேசன் அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். 120 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த காளானை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். 2-3 நிமிஷம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தம் போட்டு வச்சுடுங்க. இதை 15-20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரேசன் அரிசியில் செஞ்ச காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.